இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க. அதுவும் பாகிஸ்தான் ஆர்மி பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்மளோட இந்தியன் ஆர்மி பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக், அதாவது சம துல்லியமான தாக்குதல். எப்படி இந்த ஒரு துல்லிய தாக்குதல் நடத்துகிறாங்க, என்ன மாதிரி டெக்னாலஜிஸ், அது எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும், என்ன மாதிரி படிப்பு அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டிக் மிசில்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இங்கேருந்து நம்ம லான்ச் பண்ணுறோம்னா ஸ்பேஸோ இல்லை ஏதோ ஒரு வேலை வானத்திலிருந்து அந்த எந்த இடத்த நம்ம ஹிட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அக்யூரஸியாக ஹிட் பண்ணுறது பேர் தாங்க பாலிஸ்டிக் மிசில்ஸ். பாலிஸ்டிக்ஸ் மிசிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதாவது இருக்குன்னா அக்னி, பிருத்திவி. அக்னி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாங் ரேஞ்ச் மிசில்ஸ்னு சொல்லலாம். அதாவது அக்னி அண்ட் பிருத்திவி போத் வந்து தொலை தூரம், அதாவது ரொம்ப கிலோமீட்டர் தூரமாக போய் அடிக்கிறதுன்னு சொல்லலாம். அது பேர் தான் லாங் ரேஞ்ச் நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசில்ஸ். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கேருந்து எந்த கண்ட்ரிக்கு வேணால் அடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பக்கத்து கண்ட்ரிஸு அந்த கிலோமீட்டருக்கு வர உண்டான ரேடியஸில் அந்த அடிக்க முடியும். அதுவும் மல்டிபிள் வார் ஹெட்ஸு. ஸோ எங்கேருந்து வேணால் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்மளோட அக்னியை எதிரி நாட்டுக்கு மேலே அடிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிருத்திவி. இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் பேட்டில் ஃபீல்ட் பாலிஸ்டிக்ஸ் மிசில்ஸ் வித் ஹை அக்யூரசி. அதாவது எரர்ஸ்னா 99% பர்ஃபெக்டாக அடிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். அக்னி வந்து லாங் ரேஞ்சுனா பிருத்திவி வந்து ஷார்ட் ரேஞ்சு. ஸோ பக்கமாக இருக்கிறதுல எல்லாத்தையும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளோட ஆர்மிஸில், அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேட்குறக்கே ரொம்ப வியப்பாக இருக்குதுங்க. இது எந்த மாதிரி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓவில் தாங்க இந்த ரிசர்ச் நடக்குது. அது பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டட் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேபரட்டரி, ஏஎஸ்எல் அட்வான்ஸ்டு சிஸ்டம் லேபரட்டரி அண்ட் ஆர்சிஐ ரிசர்ச் சென்டர் இமராத் இன் ஹைதராபாத். இது எந்த மாதிரி இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் நீங்கள் படிக்கலாம், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங். மேனுஃபேக்சரிங் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா மிசில் இன்டகிரேஷன், அசம்பிளி, குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் பிடிஎல், பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். இது எப்படி அப்ளை பண்ணலான்னா டிஆர்டிஓ மூலமாக தாங்க. நீங்கள் கேட்டில் மார்க் எடுத்துருக்கணும், ப்ளஸ் ஆர்ஏசி சயின்டிஸ்ட் பி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கணும். டிஆர்டிஓ சிபிடி ஏஎம் பிடிஎல், அதாவது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்யூ ரெக்யூர்மெண்ட் எக்ஸாமில் ட்ரை பண்ணலாம். கேட் ஸ்கோர் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், ப்ளஸ் ஆர் டைரக்ட் கான்ட்ராக்ட் ரோல்ஸ். ஸோ இதன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணி மிசில்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா க்ரூசி மிசில்ஸ். இது அதே மாதிரி தான் கம்மி ரேஞ்சில் லோ ஆல்டிடியூட்லேருந்து அட்வான்ஸ்டு நேவிகேஷன் சிஸ்டமில் ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறதா இதுங்க. எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட பிரம்மோஸோட ஏவுகணை தான் செம ஸ்ட்ராங் வேர்ல்டுலேன்னு சொல்லிட்டு. ஸோ இது இட்ஸ் கம்ஸ் அண்டர் த க்ரூசி மிசில்ஸ். இது வந்து சூப்பர் சோனிக் க்ரூசி மிசில் 2.8 மேக்ஸ் ஸ்பீட் சொல்கிறாங்க. இது யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா ஜாயிண்ட் வெச்சர் வித் இந்தியா, டிஆர்டிஓ அண்ட் ரஷ்யா என்பிஓஎம். இந்த க்ரூசி மிசில் வந்து எங்கெங்கெல்லாம் டிப்ளாய் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஷிப், ஏர்கிராஃப்ட், சப்மரைன்ஸ், லேண்ட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நிர்பே சப்சோனிக் லாங் ரேஞ்ச் க்ரூசி மிசில் 1000+ கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. கேப்பபிள் ஆஃப் டெரைன் ஹக்கிங் அண்ட் எவசிவ் மேனுவர் சொல்லியிருக்காங்க. இது எங்கெங்கெல்லாம் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா டெல்லி, ஹைதராபாத் அண்ட் நாக்பூர். இங்கெல்லாம் நீங்கள் ரோல் அப்ளை பண்ணலாம். ஜாப் ரோல் எந்த மாதிரினா மிசில் இன்டகிரேஷன், டிசைன், எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். RCIADE ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அட்வான்ஸ்டு ரிசர்ச் இன் ப்ரொபல்ஷன், இனர்ஷியல் நேவிகேஷன் அண்ட் சீக்கர் டெக்னாலஜி. அகாடமிக் பாத்ஸ் பார்த்தீங்கன்னா JRF, SRF பொசிஷன் இன் ப்ரொபல்ஷன் அண்ட் கைடன்ஸ் சிஸ்டம் ஃபார் MTech அண்ட் PhD ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசில்ஸ், SAMS அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் நிறையா ஃபெமிலியராக கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்லலாம் கூட பார்த்துருப்பீங்க, ஆகாஷ் ஏவுகணை அந்த மாதிரி. ஸோ இது வந்து எப்படின்னா மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசில் சிஸ்டம் சொல்கிறாங்க. குயிக் ரியாக்ஷன் SAM இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் லான்ச்சும் பண்ணலாம், கேன் டிடெக்ட் அண்ட் இன்டரப்ட் த்ரெட்ஸ் வித்தின் செகண்ட்ஸ். இதோட கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஏவியானிக்ஸ் இன்ஜினியரிங், ஒர்க் ஆன் கைடன்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், ரேடார் இன்டகிரேஷன். நீங்கள் மெக்கானிக்கல் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மிசில் ஸ்ட்ரக்சர், லான்ச் மெக்கானிசம். ஃபீல்டு டெஸ்ட் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா ஆன்சைட் மிசில் ட்ரையல்ஸ் அண்ட் டேட்டா அக்விசிஷன் அண்ட் ரேஞ்ச் லைக் சண்டிப்பூர் அண்ட் போகரான். குவாலிட்டி அசூரன்ஸ் ரோல்ஸாக இருந்ததுன்னா என்சூர் ரிலையபிலிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் காம்பனன்ட்ஸ் டியூரிங் மாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மிசில் சிஸ்டத்தில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோர்த்தாக யூஸ் பண்ணுற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஆன்டி டேங்க் கைடட் மிசில்ஸ், ATGMSன்னு சொல்லுவாங்க. அதாவது போர்ட்டபிள் ஆர் வெஹிக்கல் மவுண்டட் மிசில்ஸ் டு டார்கெட் அண்ட் டெஸ்ட்ராய் எனிமி ஆர்மடு வெஹிக்கிள்ஸ். இது ஃபேமஸான மிசில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா NAC சொல்லுவாங்க, NAMICA. ஃபயர் அண்ட் ஃபர்கட் ATGM வித் இமேஜ்டு இன்ஃப்ராரெட் சீக்கர்ஸ் மவுண்டட் ஆன் ஆர்மடு வெஹிக்கிள்ஸ். ஸோ இது வெஹிக்கிள்ஸ் மூலிமா நம்ம வந்து லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா துர்வஸ்திரா, அதாவது ஹெலிகாப்டரில் லான்ச் பண்ணி வெர்ஷன் மாதிரி இருக்கும், யூஸ்டு பை ஆர்மி ஏவியேஷன். இதில் எங்கெங்கெல்லாம் இந்த ஜாபுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா DRDL அண்ட் RCI DRDO லேப்ஸில் தாங்க. இன்ஃப்ராரெட் சீக்கர்ஸ், மிசில் கண்ட்ரோல் அண்ட் ஹோமிங் சிஸ்டம் அந்த மாதிரி.
இது போக அடிஷ்னலாக எந்தெந்த கம்பெனிஸ்னா HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இன்டகிரேஷன் வித் ஹெலிகாப்டர்ஸ் டெஸ்டிங் அண்ட் ஏர்ஃப்ரேம் டிசைன். BDL பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ், அசம்பிளி டெக்னீஷியன், லாஜிஸ்டிக்ஸ். ஸ்பெஷல் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்ஸ் தெர்மல் இமேஜ் சிஸ்டம், ரியல் டைம் எம்பெடட் சாஃப்ட்வேர். 5th ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டார் மிசைல்ஸ். இதுவும் கீ பார்ட் ஆஃப் இந்தியன் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாங்க. BMD சொல்கிறாங்க, டு இன்டரப்ட் இன்கமிங் மிசைல்ஸ் இன் மிட் ஏர். ஸோ வர்றதை அப்படியே அடிச்சு தூக்குறது தான் இதோட வேலை. இது பார்த்தீங்கன்னா பிருத்வி டிஃபென்ஸ் வெஹிக்கல் AD-1, AD-2 ஹிட் டு கில் இன்டரப்டர் டெவலப்டு ஃபார் எக்ஸோ அட்மாஸ்பிரிக் அண்ட் எண்டோ அட்மாஸ்பிரிக் இன்டரப்ஷன். இதே என்னங்க கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் ரிசர்ச் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த படிப்பு சூப்பர் சொல்லலாம். ஒர்க்ட் ஆன் அட்வான்ஸ்டு ஏரோடைனமிக்ஸ், ரீஎன்ட்ரி டைனமிக்ஸ் அண்ட் நைட்டிக் கில் வெஹிக்கல்ஸ். ரேடார் அண்ட் ட்ராக் எக்ஸ்பர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் எனிமி டிடெக்ஷன், ட்ராஜெக்டரி அனாலிசிஸ். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அல்கோரிதம் டெவலப்மெண்ட் ஃபார் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், ட்ராஜெக்டரி ப்ரிடிக்ஷன். என்ன விவர்ஸ் ஃபுல் ஃபயராக இருக்கான். இதெல்லாம் போக அதர் இம்பார்ட்டன்ட் மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா பராக் 8 டெவலப்டு வித் இஸ்ரோல் யூஸ்ட் இன் இந்தியன் நேவி ஃபார் ஷிப்போன் ஏர் டிஃபென்ஸ். ஷவரியா ஹைப்பர்சோனிக் நியூக்ளியர் கேப்பபிள் டாக்டிக்கல் மிசைல். சாண்ட் அண்ட் எம்டெக் நியூ ஜென்ரேஷன் ATGM ஃபார் ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் இன்ஃபேண்ட்ரி. இதிலெல்லாம் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கன்னா மெசகான் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கப்பல் துறைமுகத்தில் அந்த கப்பல் உருவாக்குறாங்களே அந்த மாதிரி இருக்கிறதுலலாம் கூட உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. GRAC ஆர் DRDO லேப்ஸ். மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் ஹீட் ஷீல்டிங் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் ஷவரியா அண்ட் சிமிலர் டாக்டிக்கல் வெப்பன்ஸ். சாஃப்ட்வேர் சிமுலேஷன் அண்ட் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ட்ராஜெக்டரி சிமுலேஷன், வார்ஹெட் டிட்டர்மினேஷன் டைம் அண்ட் ஃப்ளைட் கண்ட்ரோல். என்னென்ன ஃபீல்டுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் நீடுன்னு சொல்லலாம். நீங்கள் ஏரோஸ்பேஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸ், ப்ரொபல்ஷன், ஃப்ளைட் டைனமிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ரேடார், கைடன்ஸ் சிஸ்டம், எம்பெடட் சிஸ்டம். மெக்கானிக்கல்னா லான்ச்சர்ஸ், ஆக்டிவேட்டர், தெர்மல் அனாலிசிஸ். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் அல்காரிதம், C++, MATLAB சிமுலேஷன். மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஷீல்டிங், காம்போஸ்ட், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். டேட்டா பார்த்தீங்கன்னா ட்ராஜெக்டரி ப்ரிடிக்ஷன், சிக்னல் ப்ராசஸிங். என்ன வியூவர்ஸ், இப்போ நம்மளோட இராணுவத்தில் நடக்கிற இஷ்யூஸ்க்கும் இப்போ நம்மளோட படிப்புக்கும் எக்கச்சக்கமான சம்மந்தமே சொல்லலாம். ஏன்னா நம்மளோட இந்தியன் ஆர்மி இவ்வளோ டெக்னாலஜிஸை எவ்வளோ சூப்பராக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் நம்மளோட இந்தியன் ஆர்மியில் ஒரு பங்கு பெறணும், உங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் உங்களோட படிப்பு மூலிமா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற டெக்னாலஜிஸ் கம்பெனிஸில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி இந்த நாட்டுக்காக உங்களோட அர்ப்பணிப்பை செய்யலாம். ஏன்னா வியூவர்ஸ் இந்த மாதிரி சூப்பரான ஜாப் டே தெரிஞ்சுக்கோன்னா மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.